அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முடன் சென்று நடத்துவாரே. I would like to speak to you from the book of Ruth and also from the book of Esther for a few minutes with you this evening. இந்த மாலை வேளையிலே எஸ்தர் புத்தகத்திலிருந்தும் ரூத் புத்தகத்திலிருந்தும் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் ஒரு சில நிமிடங்களுக்கு பேச விரும்புகிறேன். I think these two names normally are well known in the Christian circles. இந்த இரண்டு பெயர்களுமே கிறிஸ்தவ வட்டாரத்தில் அதிகமாக அறியப்பட்ட ஒரு பெயர்கள் தான். You know, sometimes I do not know whether you read such stories. சில நேரங்களில் அப்படிப்பட்ட கதைகளை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. But they are stories that really happened to people during the Persian Empire. ஆனால் பெர்ஷிய ராஜாவினுடைய சாம்ராஜ்யத்தின் காலத்திலே ஒரு சில நபர்களுக்கு உண்மையாகவே நடந்த காரியங்கள் இவைகள். You know, they are not fairy tales that are being pushed into the Bible now. இவைகளெல்லாம் கட்டுக்கதைகளாக தேவனுடைய வார்த்தையில் இணைக்கப்படவில்லை. They are really things and people who happened during the Persian Empire. பெர்ஷிய ராஜாவினுடைய அந்த அரண்மனையினுடைய நாட்களிலே, சாம்ராஜ்யத்தின் நாட்களிலே உண்மையாகவே ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் இவைகள். I would like to speak about both the books at a shorter level this evening. இந்த இரண்டு புத்தகங்களையும் குறைந்த அளவுக்கு நான் ஒரு குறுகிய நிலைமையிலே அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Both of them were women. இவர்கள் இரண்டு பேருமே பெண்கள் தான். Both of them that really happened during the Persian Empire. அவர்கள் ரெண்டு பேருமே பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய நாட்களிலே வாழ்ந்தவர்கள் தான். But before that I would like to tell you something about what Jesus did with women during his own time. ஆனால் அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த காலங்களிலே பெண்களுடைய காரியங்களை பற்றி அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பற்றி நான் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். The Jewish society, women were never respected. யூத சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் பெண்கள் ஒருபோதும் மதிக்கப்படாதவர்களாக தான் காணப்பட்டார்கள். They were never made testimonies for any cases. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் எதற்காகவும் சாட்சி சொல்லும்படியாக பயன்படுத்தப்படவில்லை. Because the word of a woman never counted in this society. ஏனென்றால் சமுதாயத்திலே ஒரு பெண்ணினுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. Normally a Jew prayed like this every day. சாதாரணமாக ஒரு யூதன் ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபித்துக் கொண்டிருந்தார். Lord, I thank you that I was never born a woman. ஆண்டவரே, நான் ஒரு பெண்ணாக பிறக்காததற்காக உமக்கு நன்றி. I thank you, Lord, that I am not a Gentile. ஆண்டவரே, நான் ஒரு புறஜாதியாக பிறக்காததற்காக உமக்கு நன்றி. And I am very thankful that I am not a woman or a Gentile this evening. அதே போல நான் ஒரு பெண்ணாகவோ புறஜாதியாகவோ அல்லது ஒரு அடிமையாகவோ நான் பிறக்காததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஜெபித்தார்கள். And during this time when Jesus came into this world, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நாட்களிலே, you know, how he dealt with women was totally different. மனிதர்களோடு கூட அல்லது பெண்களோடு கூட அவர் நடந்து கொண்டதான காரியம் முற்றிலும் வித்தியாசமான I think you know about the story about a woman who had a flow of blood for 12 years, for example. 12 வருஷங்களாக அதாவது இரத்தப்போக்கு இருந்ததான பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பற்றி நம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். And he sent even apostles to spread the good news, women as apostles to spread the gospel in this world. புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே பெண்கள் கூட அப்போஸ்தலராக இருந்து கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கும்படியாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். And you know, he said to this woman with the flow of blood for 12 years like this. இந்த 12 வருஷமாக பெரும்பாடுள்ள அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், he did not say, lady, get out of this room now. அவர் சொல்லவில்லை, பெண்ணே தயவு செய்து இந்த இடத்தை விட்டு நீ காலி செய்து போய்விடு. Normally you should never be here. சாதாரணமாக நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. Not only you are here, you even touched the rim of my robe now. நீ இந்த இடத்துக்கு வந்திருப்பது மாத்திரமல்ல, என்னுடைய சரீரத்தின் ஓரத்தை கூட, என்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை கூட நீ தொட்டு விட்டாய். He never said get out of this place now. இந்த இடத்தை விட்டு நீ உடனே செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. You know how he called her daughter? அந்த பெண்ணை பார்த்தவர் சொன்னார் மகளே என்று. You just read it. It's really, really surprising how Jesus dealt with this lady. இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணிடத்திலே அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பற்றி நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். And as I told you, he sent women as apostles to spread the good news of his resurrection. நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக பெண்களை அவர் அனுப்பி வைத்தார். You know, the word apostolos means sent. அப்போஸ்தலோஸ் என்கிறதான இந்த வார்த்தையினுடைய அர்த்தமே அனுப்பப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். And this is the reason why in those days even ships were called apostles. இந்த காரணத்தினால் தான் அந்த நாட்களிலே கப்பல்கள் கூட அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றன. You know, the word apostle is not a spiritual word. Do you know this? உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலர்கள் என்கிறதான இந்த வார்த்தை ஒரு ஆவிக்குரிய பின்னணியிலிருந்து வந்த வார்த்தை அல்ல. The word congregation is just normal words from society. அல்லது சாதாரணமாக ஒன்று சேருதல் அல்லது சபை என்கிறதான வார்த்தை கூட அந்த நாட்களிலே சாதாரணமாக சமுதாயத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு
வார்த்தை The தான். 3 words that Jesus cried on the cross, it is finished. Just normal words used in business circles. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கும்போது கடைசியாக சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது என்கிறதான இந்த வார்த்தை கூட அந்த நாட்களில் சாதாரணமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான். Sometimes we think, oh, they are all spiritual words. சில நேரங்கள் நம்ம நினைப்போம் இவை எல்லாமே ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் கொண்டவை தான். No, they were just normal words that Jesus used from society. சமுதாயத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின ஒரு சாதாரணமான வார்த்தைகள் தான் அவைகள். The Bible speaks about the persistent widow. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதை பற்றியதான ஒரு விதவையை பற்றிய உவமை. The Bible speaks about a woman who anointed the feet of Jesus. அதேபோல இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களை அபிஷேகம் பண்ணினதான ஒரு சகோதரியை குறித்து. The Bible speaks about Mary who sat at the feet of Jesus. அதேபோல இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான அந்த மரியாளை குறித்து பேசுகிறது. His close relationship with Mary Magdalene is being written in all the Gospels. அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு நெருங்கிய ஒரு உறவில் இருந்ததான மரியா மகதலேனா என்பவர்களை பற்றி கூட வேதத்தில் அநேக இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். The reason why I'm telling you all these things, இது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதுக்கு காரணமே when you go to the genealogy of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பினுடைய வரலாற்றை நீங்க வாசித்து பார்க்கும்போது, for example Matthew chapter 1 the first 17 verses, உதாரணமாக மத்தேயு 1ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்கள், you will find some women there whom you would never put into your family tree. அந்த இடத்துல சில பெண்களை பற்றி நீங்க வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் உங்களுடைய குடும்ப வரலாற்றிலே நீங்க சேர்க்கவே யோசிப்பீர்கள். Do you know they were not even Jews? உங்களுக்கு தெரியுமா அவர்கள் யூத பின்னணியிலிருந்து கூட வரவில்லை. In this society they will say, hey, Jews or topmost of everyone, Gentiles are fit for nothing. அங்கே அந்த நாட்களிலே யூத பின்னணியில் சொல்லப்பட்ட காரியங்கள் யூதர்கள் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர்கள், புறஜாதிகள் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர்கள். You know, Gentiles were normally called dogs. Do you know பொதுவாக புறஜாதிகள் அந்த நாட்களிலே நாய்கள் என்று தான் அழைக்கப்பட்டார்கள். உங்களுக்கு in this தெரியுமா? society when Jesus was living in this society, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த போது there's one Tamar and Rahab in this genealogy, and they were Canaanites. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றிலே ஒரு தாமார் இருந்தால், ஒரு ஆகார் இருந்தார்கள். அவர்கள் ஒரு புறஜாதி பெண்களாக அல்லது கானானி பெண்களாக இருந்திருக்கிறார்கள். And Ruth, of course, is a Moabite. ரூத்தை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. You know, when you go through history throughout the Bible, I tell you, வேதம் முழுவதும் வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது God did great things even through women, I tell you. தேவன் எப்பொழுதுமே பெண்களை பற்றி பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். For example, the two midwives in Egypt, for example, உதாரணமாக எகிப்தில் இருந்ததான 2 மருத்துவச்சிகள் played a great role in the plans and purpose of God in that nation. அந்த தேசத்திலே தேவனுடைய திட்டங்களின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தேவனால் பயன்படுத்தப்பட்டதான அந்த 2 பெண்கள். They should kill every child that is a male now. அந்த நாட்களிலே ஆணா இருந்ததான எல்லா குழந்தைகளையும் அவர்கள் பிறப்பிலேயே கொல்ல வேண்டும். But these 2 midwives played a vital role in the saving of Moses, for example. ஆனால் அங்கே மோசேயை காப்பாற்றுவதிலே மிகப்பெரிய ஒரு பங்களித்ததான அந்த 2 மருத்துவச்சிகள். Then you read about the mother of Moses and his sister. அதற்கு பிற்பாடு மோசேயினுடைய தாயை பற்றி, மோசேயினுடைய அக்காவை பற்றி வாசிக்கிறோம். And then you read about the first worship leader called Miriam in Exodus chapter 15. அதற்கு பிற்பாடு யாத்ராகம புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே முதலாக ஆராதனை தலைவியாக இருந்ததான அந்த சகோதரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். And when you go to the book of Micah, for example, அல்லது மீகாவின் புத்தகத்திலே நீங்கள் வரும்போது, do you know Miriam is being mentioned along with Moses and Aaron? மிரியாம் மோசேயுடனும் ஆரோனுடனும் அவளுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? You know, many men may not accept this even today. இன்றைக்கு கூட அநேகர் இதை பற்றி நம்ப மாட்டார்கள். But this is what is written in book of Micah in chapter 6 verse 4. ஆனால் மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Miriam, who was over 80 or 85 years of age, மிரியாமுக்கு அப்பொழுது 80-85 வயது இருக்கலாம். and she is being mentioned along with Moses and Aaron, for example. அவள் மோசேயோடும் ஆரோனோடும் அவளுடைய பெயர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And at last this Ruth, a migrant from Moabite, became a part of the genealogy of Jesus. அதற்கு பிற்பாடு மோவாபிய தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்ததான இந்த ரூத் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவள் இணைக்கப்பட்டிருக்கிறாள். My dear sisters, sometimes, you know, we have wrong conceptions because of our own culture. கருமையான சகோதரிகளே, நம்முடைய கலாச்சாரத்து நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் யூகங்களாக வைத்திருக்கிறோம். If you're going to wear the spectacles called your own culture, for example,
உதாரணமாக உங்களுடைய கலாச்சாரம் என்கிறதான கண்ணாடியை நீங்கள் போட்டுக்கொண்டிருக்கும் போது sometimes we'll miss everything what Jesus did in this world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்ததான காரியங்களை நம்ம சில நேரங்களிலே தவற விடலாம். This is what Apostle Paul was writing, for example. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார். There could be no Jew or Gentile. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. There could be no man or women, for example. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. And God was trying to bring down everything because he said, everyone, I'm going to pour out my flesh on all flesh, my spirit on all flesh, for example. என்னுடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். Everyone who's standing outside the veil, for example. உதாரணமாக அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவரும், Every Gentile, every woman, every person who's everything who's outside my connection, they will be coming into my presence, for ஒவ்வொரு example. புறஜாதிகளும் ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வரக்கூடாமல் இருந்தான ஒவ்வொரு கூட்ட ஜனங்களும் என்னுடைய சமூகத்திற்கு முன்பாக வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். The Roman Empire, 40% of the people there were slaves. Do you know this? ரோம சாம்ராஜ்யத்தில் அந்த நாட்களிலே வாழ்ந்தவர்களிலே கிட்டத்தட்ட 40% பேர் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா? And when the gospel was being preached throughout the Roman Empire, அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம் முழுதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது, yes, naturally slaves were getting saved. அந்த நாட்களிலே சாதாரணமாகவே அடிமைகள் அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் Women வந்தார்கள். and Gentiles were being saved. பெண்களும் புறஜாதிகளும் And ரட்சிக்கப்பட்டார்கள். Jesus says, my children are standing outside the veil right now in the temple. இயேசு கிறிஸ்து சொன்னார், அன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த திரைச்சீலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார்களே, And I want every one of them into my holy presence. இவர்கள் எல்லாருமே என்னுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். After I die on the cross of Calvary, அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே நான் மரித்த பிற்பாடு, after I am resurrected once after on the third day, அந்த மூன்றாம் நாள் நான் உயிரோடு எழுந்த பிற்பாடு, after I am lifted up, I am going to draw all men to me, to myself. நான் உயர்த்தப்பட்ட உடனே என்னிடத்திற்கு எல்லாரையும் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னார். Yes, I am going to be lifted up in the cross, on the cross. நிச்சயமாவே கல்வாரி சிலுவையிலே நான் உயர்த்தப்பட And போகிறேன். I am going to draw all men unto myself. அந்த நாட்களிலே இந்த பூமியில் இருக்கிற அநேகரை என்னிடத்திலே நான் எடுத்துக் It's கொள்வேன். going to be women, it's going to be slaves, it's going to be Gentiles. அது பெண்களாய் இருக்கலாம், புறஜாதிகளாய் இருக்கலாம், யூதர்களாய் இருக்கலாம். And I don't like this veil standing between me and my people. இந்த திரைச்சீலையானது எனக்கும் என் ஜனங்களுக்கு நடுவே இருப்பதை நான் விரும்பவில்லை And என்று I'm going சொன்னார். to pour out my flesh and my spirit on all flesh. எனவே என்னுடைய ஆவியை இந்த பூமியில் இருக்கிற எல்லா மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்றப் போகிறேன். You know, this I'm telling you because when I was looking at this book very carefully, இந்த புத்தகத்தை நான் மிக கூர்ந்து கவனிக்கும் போது, you know, I was thinking how Ruth came into the genealogy of Jesus. நான் யோசித்த காரியம், இந்த ரூத் எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றிற்குள் வந்தாள்? She was a migrant who was looking for food now in Bethlehem. இந்த பெண் சாதாரணமாக மோவாபு தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள் வந்தவள். I think you know the story of Ruth, for example. ரூத்தினுடைய கதையை நீங்க வாசித்திருக்கலாம். இந்த பெண் உணவு தேடி பெத்லெஹேமுக்கு வந்தவள் தான். You know, when this family, Naomi, for example, உதாரணமாக நகோமியுடைய குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது, you know, a great famine came into this house of bread. இந்த பெத்லெஹேமானது அப்பத்தின் வீடாக இருந்த போதிலும் அங்கே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்தது. Everything which you hear in this book of Ruth, for example, இந்த ரூத் புத்தகத்திலே நீங்க கேள்விப்படுகிற எல்லாமே, everything happens around the place where Jesus was born. எல்லாமே இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்திலே நடந்த சம்பவங்கள் தான். Once there was a great famine in that area. ஒரு முறை அந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்தது. And so this and Naomi and Elimelech just said, let us escape this poverty now. எனவே நகோமியும் எலிமெலேக்கும் எப்படியாவது இந்த பஞ்சத்திலே நாம் தப்பித்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். You know, normally they could have stayed back. சாதாரணமாக அவர்கள் அந்த இடத்திலேயே தங்கி இருந்திருக்கலாம். But they said, no, we don't want to waste our life. Let us go to a place where we can find food. ஆனால் அவர்கள் நினைத்தார்கள், இல்லை, எதற்காக நம்முடைய வாழ்க்கை இங்கிருந்து வீணடிக்க வேண்டும், ஆகாரம் இருக்கிற ஒரு இடத்தை தேடி போகலாமே என்று நினைத்து But சென்றார்கள். you know, the Lord was never accepting the Moabites. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மோவாபியர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. They were so full of idolatry. அவர்கள் முற்றிலுமாக விக்கிரக ஆராதனையினால் நிறைந்த ஒரு ஜனமாய் இருந்தார்கள். They didn't like the people of Israel coming into the promised land. இந்த இஸ்ரவேல் ஜனமானது வாக்குத்தத்த தேசத்துக்குள் வருவதை இந்த மோவாபியர்கள் விரும்பவே இல்லை. And when you read the entire story of the Moabites, மோவாபியர்களுடைய முழு வரலாற்றை நம்ம you வாசித்து can go to பார்க்கும்போது, Deuteronomy chapter 23, for example, உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தை நீங்க போகும்போது, and or Judges 10:6, for example, அல்லது நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், and the people of Israel again did what was evil in the sight of the Lord. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரின்
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய They தொடங்கினார்கள். served the Baals and the Ashtaroth, the gods of Syria, the gods of Sidon, and the gods of Moab. சிரியா, சீதோன், மோவாபினுடைய தேவர்களான பாகால்களையும் அஸ்தரோத்தையும் அவர்கள் சேவிக்க You தொடங்கினார்கள். know, God was he was so against idolatry in those days. தேவன் அந்த நாட்களிலே விக்கிரகாராதனைக்கு முற்றிலும் எதிர்த்து நிற்கிற ஒரு He தேவனாக said, இருந்தார். I just cannot stand your idolatry. அவர் சொன்ன காரியம், இந்த விக்கிரகாராதனை என்னால் ஏற்றுக்கொண்டு சகித்துக் கொள்ளவே முடியாது. And when you go to Deuteronomy chapter 23, for example, உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு in நீங்கள் verses போகும்போது 3 and 4, he says like this: அங்கே 3ஆம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம். No Ammonite or Moabite shall enter into the assembly of the Lord. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. When God was so direct in obstructing these people into coming into his presence, தம்முடைய சபைக்குள்ளே இப்படிப்பட்ட ஜனங்கள் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக நேரடியாக கட்டளையிட்டிருந்தார். but somehow I think Naomi, whose name is called Pleasant, her name is Pleasant, and she just left the place to look for food among the Moabite people. இந்த நகோமினுடைய பெயருடைய அர்த்தமே இன்பம் என்ற அர்த்தம். ஆனால் இவள் எப்படியோ இந்த மோவாபியருக்கு நடுவில் சென்று தனக்கான ஆகாரத்தை தேடும்படி கடந்து சென்றாள். You know, sometimes it is like this in our personal lives. சில நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் இப்படி இருக்கலாம். In order to satisfy certain hungers in our personal life, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஏதாவது ஒரு பசியை நாம் அதை தணிக்கும்படியாக, and because we want to quench the thirst that we have in our lives, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பசியோ அல்லது தாகத்தையோ நாம் தணிக்கும்படியாக, we would like to go to some place far away from where God really wanted us to be. தேவன் நாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்தை விட்டு ஏதாவது தூரமான இடத்திற்கு நாம் செல்ல முடியும். Even today it is totally true, I tell you. இன்றைக்கும் கூட இது முற்றிலும் உண்மையாக இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். God has placed you in the house of bread, தேவன் உங்களை அப்பத்தின் வீட்டிலே வைத்திருக்கிறார். and he says you have no connections with the Moabites. அங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மோவாபியர்களோடு கூட உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. They are just there 8 miles, I think, outside Jerusalem, outside Bethlehem now. பெத்லகேமிலிருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் வசித்துக் கொண்டு வந்தார்கள். And God said you should have no connection with them. ஆண்டவர் சொல்லியிருந்தார், அவர்களோடு கூட உங்களுக்கு எந்த தொடர்புமே இருக்கக்கூடாது. But instead of the warning of God, sometimes because of our own hunger and thirst, we want to go outside. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லியிருந்தும் கூட நம்முடைய சொந்த பசிக்காகவோ தாகத்துக்காகவோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரத்திலே நாம் கடந்து செல்ல Is it முடியும். not true even today? இன்றைக்கும் கூட அது உண்மை இல்லையா? You know, we know exactly where we are going to. நமக்கு நன்றாக தெரியும் நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் We என்று. know exactly that we should have no connections with such groups. அப்படிப்பட்ட குழுவோடு கூட நமக்கு எந்த சம்பந்தம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு தெரியும். But our physical hunger, our physical thirst, ஆனா நம்முடைய சரீர பசியினாலேயோ நம்முடைய சரீர தாகத்தினாலேயோ we say, okay, who cares now? சரி, இதை பற்றி இப்பொழுது யார் கவலைப்படுவது? Who cares about what God said? ஆண்டவர் சொன்னதை பற்றி எனக்கு என்ன கவலை? Let us go and enjoy life there. நாம் கடந்து சென்று அங்கே வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிப்போம். But you know, this decision played a devastating role in the life of this couple. ஆனா இந்த முடிவானது இந்த தம்பதியருடைய வாழ்க்கையில மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்த தொடங்கியது. They had 2 sons in their families. அந்த குடும்பத்தில் 2 மகன்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். And they were very sickly people. One son was called Sickly. ஒரு பையன் பேர் வியாதி. And so when they went and stayed in this area, Moabite area, எனவே அந்த மோவாபி பகுதியிலே போய் அவர்கள் வாழ்ந்தபோது this disaster started to unfold. அவருடைய வாழ்க்கையில இந்த அழிவானது தொடங்க ஆரம்பித்தது. You know, God was never against any ethnic people around in this world. ஆண்டவர் அந்த நாட்களிலே அவர்களை சுற்றி இருந்ததான வேறு எந்த குழுவினரோடும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் நினைத்தார். You know, sometimes people read such things and say, look, even God was for casteism in the Bible. சில நேரங்களிலே अनेक ஜனங்கள் சொல்லுவார்கள், பாருங்கள் ஆண்டவர் கூட ஜாதியை வேதத்திலே பார்க்கத்தானே செய்திருக்கிறார் என்று People don't சொல்லுவார்கள். understand the Bible properly when they say such things. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள முடியாததனால தான் இப்படி சொல்லுகிறார்கள். God was concerned about the gods whom they were worshiping. ஆண்டவருடைய அக்கறையான காரியமெல்லாம் அப்படிப்பட்ட ஜனங்கள் எந்த தேவனை ஆராதிக்கிறார்கள் என்பதை பற்றி தான் அவர் கவலைப்பட்டார். He did not want his people to have any connection with people who are worshiping other gods. மற்ற தேவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களோடு கூட தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நினைத்தார். My dear sisters who are reading the Bible, read it properly, I tell you. கருமையான சகோதர சகோதரிகளே,
தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக நீங்கள் வாசிக்கும்படியாய் நான் God கேட்டுக்கொள்கிறேன். was never for any ethnic separations in this world. ஆண்டவர் ஒருபோதும் பூமியில் இருக்கிறதான மற்ற குலத்தாரோடு அல்லது ஜாதியாரோடு கூட இணைந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்திலே அவர் சொல்லவில்லை. But he wanted his people who are worshiping him to be married to people who are worshiping this living God. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களோடு கூட தான் பெண் கொடுக்க வேண்டும், பெண் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தார். And this is the reason why always people went to the place and they were looking for their own people to get married. இந்த காரணத்தினால் தான் வேதத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் எல்லாமே தம்முடைய சொந்த ஜனங்கள் வசிக்கிறதான இடத்திற்கு சென்று அவர்கள் பெண் தேடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். And some of these people with the greatest callings upon their lives, like Samson for example. சிம்சோனை போன்ற தங்களுடைய வாழ்க்கையில பெரிய அழைப்பு பெற்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் The disaster started when he married a woman, a Philistine, in his life. அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அழிவு தொடங்கினதற்கு காரணமே அவர் பெலிஸ்திய குமாரத்திகள் ஒருவரை பெண் கொண்டபடியினால் தான். He had a high calling upon his life. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அழைப்பு இருந்தது. A calling of the Nazarenes, for example. அவனுடைய வாழ்க்கையிலே நசரேயனுடைய அழைப்பை கர்த்தர் கொடுத்தார். Nazarene means to be separated unto God. நசரேயன் என்ற பெயருக்கு அர்த்தமே தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற He அர்த்தம். should not shave his hair, he should not drink alcohol, for example. இந்த மனுஷன் தன்னுடைய தலைமுடியை சிரைக்க கூடாது. அந்த மனுஷன் எந்த ஒரு திராட்சரசத்தின் காரியங்களை சாப்பிடக்கூடாது. He should not touch any carcasses in his life. அதே போல மரித்த பிரேதங்களை அவர் தொடக்கூடாது. And God says, if you want my calling upon your life, ஆண்டவர் சொன்ன காரியம் என்னுடைய அழைப்பு உன்னுடைய வாழ்க்கையின் மீது I காணப்படுகிறது. have given you a great calling upon your life. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய அழைப்பை நான் But கொடுத்திருக்கிறேன். he said, this calling has conditions. இந்த அழைப்புக்கு நிச்சயமாகவே நிபந்தனைகள் உண்டு. It's also true about you and me this evening. இந்த மாலை வேளையிலே உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட இது உண்மையாகத்தான் If காணப்படுகிறது. you want a wonderful calling from God, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனிடமிருந்து அற்புதமான அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள if you விரும்பினால், want a great calling upon your life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனிடமிருந்து பெரிய அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால், you should know this calling is attached to conditions. நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்பிற்கு நிச்சயமாகவே ஒரு நிபந்தனை இணைக்கப்பட்டிருக்கிறது. You know, Abimelech means God is king, for example. அபிமெலேக்கு என்கிறதான பெயருக்கு அர்த்தமே தேவனே ராஜா. This man who had such a great name, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அருமையான பெயர் he's got இருந்தும் கூட, such a great name, God is king. தேவனே ராஜா என்கிறதான பெயரை அவர் வைத்திருந்தும் And கூட, then he goes to live in Moab. அதற்கு பிற்பாடு மோவாப் தேசத்தில் அவர்கள் வாழும்படியாக And his செல்கிறார்கள். sons get married to Moabite women. அதற்கு பிற்பாடு அவருடைய மகன்கள் போய் மோவாபிய பெண்களை அவர்கள் திருமணம் I've செய்கிறார்கள். seen this again and again in the word of God. இதை மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தையில நான் பார்த்திருக்கிறேன். This is where all disaster begins. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான அழிவுகளும் துவங்க It is ஆரம்பிக்கிறது. not about ethnicity. இது பூமியில் இருக்கிற எந்த ஒரு ஜாதியை குறித்ததான காரியங்கள் It அல்ல. is always about having relationship with God. இது எப்பொழுதுமே தேவனோடு கூட நமக்கு இருக்கிறதான உறவை பற்றி பேசுகிறதா This is the இருக்கிறது. reason why Jacob was sent to his uncle Laban, for இந்த example. காரணத்தினால் தான் அந்த நாட்களிலே யாக்கோபு தன் மாமாவாகிய லாபாவினிடத்திலே அனுப்பப்பட்டான். If this fellow had stayed there, he would have married some lady there in the surrounding. ஒருவேளை யாக்கோபு தன்னுடைய பெற்றோரிடத்திலே அவன் இருந்திருந்தா ஒருவேளை சுற்றி இருக்கிற ஏதாவது கானானிய பெண்களை அவன் திருமணம் செய்திருக்க கூடும். And that's why his parents said, go to Uncle Laban now. இதனால் தான் பெற்றோர்கள் சொன்னார்கள், நீ உன்னுடைய மாமாவாகிய லாபானிடத்திலே செல். And after they go to the Moabite area, அன்றைக்கு மோவாலுடைய பகுதிக்கு அவர்கள் சென்றவுடனே due to some reason, both the sons die. ஏதோ காரணத்தினாலே அந்த இரண்டு மகன்களும் அங்கே இறந்து விடுகிறார்கள். Disaster comes upon this family. இந்த குடும்பத்தின் மீது மிகப்பெரிய அழிவு வரத் தொடங்கினது. And so now there are 3 widows altogether. இப்பொழுது அந்த குடும்பத்திலே 3 விதவைகள் இருக்கிறார்கள். Naomi is a widow. நகோமி ஒரு விதவை. And also the 2 daughters are now widows now. அதற்கு பிற்பாடு தன்னுடைய 2 மருமகள்களும் கூட அவர்கள் விதவைகளாகி போனார்கள். My dear sisters, I don't want to be judgmental now. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நான் இப்பொழுது நியாயம் தீர்க்கும்படியாக எண்ணவில்லை. But you know, sometimes we take decisions in our lives. நான் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிறதான முடிவுகள், Instead of trusting God in every situation, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நம்புவதை விட we take our own decisions and think we are cleverer than God himself. நம்முடைய சொந்த முடிவுகளை எடுத்துவிட்டு நாம் நினைக்கிறோம் நாம் தேவனை பார்க்கிலும் புத்திசாலிகள் என்று. Abraham went into Egypt just because of the same problem. ஆபிரகாம் அன்றைக்கு எகிப்து தேசத்திற்கு போனதற்கும் இதே காரணம்தான். Just because there was a famine in this country. இந்த எகிப்து தேசத்திலே மிகப்பெரிய அவன் இருந்ததான இடத்திலே மிகப்பெரிய பஞ்சம் வந்தபடினாலே, And that's the reason why he went to Egypt. அதனால ஆபிரகாம் எகிப்து தேசத்திற்கு சென்றான். And when he came back, for example,
ஆனால் அவர் திரும்பி வந்தபோது he did not come alone. He brought Hagar along with her. ஆபிரகாம் தனியாக வரவில்லை, அங்கே இருந்து ஆகாரை அழைத்து கொண்டு வந்தார். And this is sometimes the beginning of so many disasters what I have seen in Christian families even today. இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ குடும்பங்களிலே காணப்படுகிற மிகப்பெரிய அழிவிற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது. You know, but this Ruth, everyone now with Naomi, both of them are coming back to the house of bread now. இப்பொழுது ரூத்தும் நகோமியும் அப்பத்தின் வீடாகிய பெத்லெஹேமுக்கு திரும்பி வருகிறார்கள். The other daughter-in-law said, okay, I will go back to my people. அங்கே இன்னொரு மருமகள் சொல்லிவிடுகிறாள், நான் என்னுடைய சொந்த ஜனத்தாரிடத்திற்கே போய் விடுகிறேன். But you know, Ruth was a special type of a person. ஆனால் ரூத் ஒரு விசேஷித்த ஒரு குணம் கொண்ட பெண். And she said, no, I'm not going to leave you. இந்த பெண் சொல்லுகிறாள், இல்லை, நான் உம்மை விட்டு போவதில்லை. I'm going to come along with you. நான் உம்மோடு கூட வரப்போகிறேன். Even if I die, I'm going to die with you. நீர் எங்கே மரிக்கிறீரோ அங்கே நானும் மரிப்பேன். Your God is going to be my God. உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். Your people are going to be my people. உங்களுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். You know, sometimes these strong decisions are the stepping stone for a great success in our lives. இப்படிப்பட்ட மிக தெளிவான தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுக்கே முக்கியமான படிகளாக அமைகின்றன. You know, sometimes we'll be dabbling around between two decisions. அநேக நேரங்களிலே இரண்டு முடிவுகளுக்கு மத்தியிலே அங்கும் இங்கும் நாம் குதித்துக் We'll be கொண்டிருக்கலாம். hopping around between two decisions in our lives. இரண்டு முடிவுகளுக்கு மத்தியிலே நாம் அங்கும் இங்கும் குதித்துக் கொண்டிருக்கலாம். And this is why Elijah was challenging his society in those days. இதனால் தான் அந்த நாளிலே எலியா ஜனங்கள் மத்தியிலே சவாலிட்டு சொன்ன காரியம், Hey, how long will you be limping between two opinions now? நீங்கள் எவ்வளவு காலங்களாக இப்படி குந்தி நடந்து கொண்டிருப்பீர்கள்? How long will you be limping now? நீங்கள் எவ்வளவு காலங்கள் இப்படி குந்தி And I நடந்து personally believe கொண்டிருப்பீர்கள்? this is the same question God puts to his people even this evening. இதே கேள்வியைத்தான் இந்த மாலை வேளையிலே தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்தும் கேட்கிறார். Saturday, Sunday, I'm a Christian. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு On கிறிஸ்தவன். Monday to Friday, I have my own lifestyle. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்னுடைய சொந்த வாழ்க்கை Or முறை, even from Monday to Saturday, that's my own life. அல்லது திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னுடைய சொந்த வாழ்க்கை But முறை. on Sunday, I'm a real Christian. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவள். This is what Elijah was challenging his society in those days. இதைத்தான் அன்றைக்கு எலியா தம்முடைய ஜனங்களை பார்த்து சவாலாக How சொன்னார். long will you be limping between two opinions now? எவ்வளவு காலங்கள் இரண்டு நினைவுகளால் நீங்கள் குந்தி நடந்து கொண்டிருப்பீர்கள்? If God is a real God, just follow him. கர்த்தர் தேவன் என்றால் அவரை பின்பற்றுங்கள். If Baal is the real God, go after him, no problem. பாகால் தேவன் என்றால் அவனை பின்பற்றுங்கள். But don't be a hypocrite. ஆனால் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு முன்பாக ஒரு மாய்மாலக்காரனாக You were இருக்காதீர்கள். called to be a society, not to a hypocrite. நீங்கள் ஒரு மாய்மால சமுதாயமாக இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. You know, hypocrites, this Greek word means actor, that's all. மாய்மாலக்காரர்கள், அது ஹிப்போக்ரிட்ஸ் என்று அழைக்கப்படுகிறதான இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வருகிறது. அதற்கு நடிகர்கள் என்று அர்த்தம். In those days, everyone who was playing a drama on the stage were called hypocrites. அந்த நாட்களிலே மேடையிலே நாடகத்திலே நடித்தவர்கள் எல்லாம் இப்படி ஹிப்போக்ரிட்ஸ் என்கிறதான வார்த்தையிலே தான் They அழைக்கப்பட்டார்கள். were not called actors, they were called hypocrites. அவர்கள் நடிகர்கள் என்று அழைக்கப்படவில்லை, மாயமாலம் செய்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். This word now has come a far way now. Hypocrites means is a person who's pretending about something. இன்னைக்கு மாய்மாலக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நடிக்கிறவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். When God has called you to follow him, ஆண்டவர் தன்னை பின்பற்றும்படியாக அவர் உங்களை அழைத்திருக்கும் my போது, dear sisters, the decisions which we take must be for God and through his word and upon his word. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் தீர்மானங்களை எடுக்கும் பொழுது தேவனுக்காக அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தையின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக முடிவுகளை எடுக்க வேண்டும். This Ruth decides to follow her mother-in-law. இந்த ரூத் தன்னுடைய மாமியாரை பின்பற்றும்படியாக முடிவு செய்தாள். Entreat me not to leave you or to return from following you. நான் உம்மிடத்திலிருந்து திரும்பி போவதை பற்றி என்னோட பேச வேண்டாம். From where you go, I will go. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். And where you lodge, I will lodge. நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். Your people shall be my people. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். And where you lodge, I will lodge. நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். And your God is going to be my God. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். And where you die, I will die. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து And there I will be buried. அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். I think in a short to tell you, this is a decision where anyone can take for the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய தீர்மானத்தை இங்கே சுருக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். When God suddenly interrupts into your sinful life, தேவன் ஒரு நாளிலே உங்களுடைய பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக ஊடுருவும் போது, He doesn't want you to be dabbling in between two opinions now. அவர் உங்களுடைய வாழ்க்கையில இரண்டு நினைவுகளால் நீங்கள் குந்தி நடக்க விரும்பவில்லை. And when you know that Jesus
is the way, the life and the truth. இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது And in this life, in this world full of deaths around us. உங்களை சுற்றிலும் அநேக பொய்களும் வதந்திகளும் மரணங்களும் இருக்கும்போது In this world, Jesus is a living God amongst us this evening. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அவர் ஜீவிக்கிற தேவனாக உயிருள்ளவராக நம்ம மத்தியிலே இருக்கிறார். Not only you follow Jesus, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது மாத்திரமல்ல, when you follow Jesus, you become a part and parcel of a company called the Church of Jesus. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய சபையின் ஒரு பங்காக தானாகவே மாறுகிறீர்கள். Your people will be my people. உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். And your God will be my God. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். This strong decision from this woman, இந்த சகோதரியிடமிருந்து புறப்பட்டதான இந்த உறுதியான தீர்மானம், I think God began to write a new story in her life. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய சரித்திரத்தை எழுத துவங்கினார். Sometimes we can lose everything in our lives. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் நாம் இழந்திருக்கலாம். We could have taken a wrong decision and we could have come to a complete disaster in our lives. நம்முடைய வாழ்க்கையில தவறான முடிவுகளை எடுத்தபடியினாலே ஒரு அழிவுக்குள்ளான காரியங்களுக்குள்ளாக நம்ம வந்திருக்கலாம். But this lady comes to a right decision. ஆனா இப்பொழுது இந்த சகோதரி ஒரு சரியான தீர்மானத்திற்குள்ளாக And வந்தாள். now they are marching towards Bethlehem. இப்பொழுது அவர்கள் பெத்லெஹேமுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறார்கள். All the women are watching this in this small town. It was a very small town in those days. அந்த நாட்களில் பெத்லெஹேம் ஒரு மிகச்சிறிய ஒரு கிராமம் தான், ஒரு மிகச்சிறிய நகரம் என்று சொல்லலாம். அங்க இருந்த எல்லா பெண்களும் இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Nowadays you are not able to enter Bethlehem very easily in Israel nowadays. இன்றைக்கு இஸ்ரவேலில் இருக்கிறதான பெத்லெஹேமுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் நீங்க போய்விட முடியாது. In those days it was just a small village. ஆனா அந்த நாட்களில் அது மிகச்சிறிய கிராமமாக Some இருந்தது. historians say about 700 people, that's all. சில வரலாற்றுவாதிகள் சொல்லுகிறார்கள் ஒருவேளை 700 பேர் அங்க இருந்திருக்கலாம். And both of them are walking now into this village. அந்த இரண்டு பெண்களும் அந்த கிராமத்திற்குள்ளாக போகும்போது And they say, is it Naomi? அவர்கள் சொல்லுகிறார்கள், இது நகோமியோ? Is it Naomi? இது நகோமி தானா? Hey, how did you leave this place at that time? இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது நீ எப்படி போனாய்? You were called pleasant. உன்னுடைய பெயர் இன்பம் என்று அழைக்கப்பட்டதே. Yeah, the meaning of your name is pleasant. உன்னுடைய பெயரினுடைய அர்த்தமே இன்பம் என்று அழைக்கப்பட்டதே. But now when we see you coming back to Bethlehem, ஆனா இப்பொழுது நீ பெத்லெஹேமுக்கு திரும்பி வரும்போது how are you looking now? இப்பொழுது நீ பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறாய்? And this is the reason why Naomi says like this. இந்த காரணத்தினால் தான் நகோமி சொன்னாள், Don't call me pleasant, call me bitter. தயவு செய்து என்னை நகோமி என்று அழைக்காமல் மாறா என்று அழையுங்கள். Call me bitter right now. என்னை கசப்பு என்று அழையுங்கள். My life has been totally bitter right now. என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் கசப்பு நிறைந்ததாக I காணப்படுகிறது. lost my husband, I lost my son-in-laws. என்னுடைய கணவரை இழந்தேன், என்னுடைய மகன்களை இழந்தேன். I have to leave one daughter-in-law behind me. எனக்கு பின்பாக இப்பொழுது ஒரு மருமகளை நான் விட்டு வந்திருக்கிறேன். But now I am come along with Ruth now. ஆனா இப்பொழுது ரூத்தோடு கூட இங்கே திரும்பி வந்திருக்கிறேன். The most wonderful thing in the story is this. இந்த கதையிலே காணப்படுகிறதான மிக அற்புதமான சம்பவமே, This Moabite woman who chose to be close to the people of God, தேவனுடைய ஜனங்களோடு கூட நெருக்கமாக இருக்கும்படி முடிவு செய்தான் இந்த ரூத், who wanted to be attached to the people of God, எப்படியாவது தேவ ஜனங்களோடு கூட நானும் இணைந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்த இந்த ரூத் later on became the mother of Obed. அதற்கு பிற்பாடு ஓபேத்தினுடைய தாயாக மாறுகிறாள். And after that, from Obed, the David came into this world. அதற்கு பிற்பாடு அந்த சந்ததியிலே தாவீது வருகிறார். And from David, the son of David will come into this world இந்த one day. தாவீதினுடைய சந்ததியிலே தாவீதின் குமாரன் இந்த உலகத்திலே God வரப்போகிறார். began to do a miraculous work in the life of this lady. தேவன் இந்த சகோதரருடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்ய My துவங்கினார். dear brothers and sisters, I want to tell you something. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களிடத்திலே சில காரியங்களை நான் சொல்ல Your விரும்புகிறேன். decision counts, I tell you. உங்களுடைய முடிவுகள் எப்பொழுதுமே நிச்சயமாகவே சில காரியங்களை தீர்மானிக்கத்தான் You போகிறது. cannot be dabbling around with two opinions in நீங்கள் this world. எப்பொழுதுமே இரண்டு நினைவுகளிலே குந்தி குந்தி நடக்க முடியாது. You cannot say, oh yeah, from Monday to Saturday I'm a different person, but on Sundays I'm a real Christian. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் ஒரு கிறிஸ்தவனா இருப்பேன், ஆனா அதற்கு பிற்பாடு என்னுடைய சொந்த வாழ்க்கை வாழுவேன். You know, God has certain plans and purposes for our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை நோக்கத்தை And வைத்திருக்கிறார். through His providence, He tries to fulfill all the plans and purposes that He has for you. தேவன் தம்முடைய பரலோக ராஜ்யத்திலே உங்களை குறித்து சில திட்டங்களையும் நோக்கங்களையும் அவர் நிறைவேற்ற துவங்குகிறார். And you know, every one of you is sitting here this evening. இந்த மாலை வேளையில் அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் God has a plan and a purpose for every one of you. ஆண்டவர் உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறார். And when you choose to surrender yourself to the ways of God, எனவே கர்த்தருடைய வழிகள் உங்களை சூழ்ந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யும் போது God says, I am going to start everything in your favor right now. ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு
தயவு காண்பிக்கும்படி உனக்கு நன்மையை காண்பிக்கும்படி எல்லாவற்றையும் நான் You மாற்றுவேன். know, in the book of Ruth and Esther, you will never see the name of God, for example. இந்த ரூத்தின் புத்தகத்திலும் எஸ்தரின் புத்தகத்திலும் தேவன் அல்லது கர்த்தர் என்கிறதான வார்த்தைகளை நீங்க வாசிக்கவே முடியாது. Some great theologians said, how can these two books be in the Word of God? அநேக பெரிய சரித்திரவாதிகள் சொல்லுகிறார்கள், இந்த இரண்டு புத்தகங்களும் எப்படி நீங்க தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள முடியும்? Without the Word of God, how do you say this belongs to the Bible now? அங்கே கர்த்தருடைய பெயரே இல்லாதபடியினால இது எப்படி நீங்க கர்த்தருடைய வார்த்தையில சேர்த்துக்கொள்ள முடியும்? You know, the same question was put to me some years back by a young man. அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஒரு இளைஞன் இதே கேள்வி என்னை பார்த்து How do கேட்டார். you think this belongs to the Bible? இந்த இரண்டு புத்தகங்களும் தேவனுடைய வார்த்தையோடு கூட சேர்ந்தவை என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? I told him it's very simple. நான் அவரை பார்த்து சொன்னேன், இது மிகவும் எளிதானது. Maybe some of you know this artist called Da Vinci. டாவின்சி என்கிறதான இந்த மிகப்பெரிய ஓவியரை பற்றி ஒருவேளை நீங்க அறிந்திருக்கலாம். Or maybe Monet. He's a Frenchman. He's a Monet. He's a wonderful artist. அல்லது மோனே என்கிறதான பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்தான ஒரு அருமையான ஓவிய கலைஞர். When you see those pictures there, அவர்கள் வரைந்ததான ஓவியங்களை நீங்க பார்க்கும்போதே they don't need to sign those pictures with their names. Do you know this? அந்த படங்களை வரைந்த பிற்பாடு அதற்கு கீழே அவருடைய பெயர்களை அவர்கள் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. Even without the names at the bottom of these portraits, அந்த ஓவியங்களுக்கு கீழே தங்களுடைய கையெழுத்து இல்லாமலேயே you will say totally immediately, this belongs to Monet, this belongs to Da Vinci. உடனடியாக நீங்கள் சொல்ல முடியும், இது டாவின்சியினுடைய ஓவியம் தான், இது மொனேயினுடைய ஓவியம் தான். Or you get a letter, for example, from அல்லது your parents, உதாரணமாக உங்களுடைய பெற்றோரிடமிருந்து ஒரு கடிதத்தை நீங்க or பெற்றிருக்கலாம். someone whom you really love. அல்லது நீங்க உண்மையாக நேசிக்கிற யாரோ ஒரு நபரிடத்திலிருந்து Even before you see the name below at the end of the letter, அந்த கடிதத்திற்கு கீழே கடைசியாக எழுதப்பட்டிருக்கிற பெயரை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே just by seeing the content, just by seeing the handwriting, அதனுடைய கையெழுத்தை பார்த்து அல்லது அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை பார்த்தே you'll immediately say, hey, this is my mother, நீங்க உடனடியாக சொல்லலாம், இது எங்க அம்மா தான், this is my father. இது எங்க அப்பா தான். You don't need to read the name, for example. நீங்க பேரை வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. And when you see the thing that God is doing in these stories, for அதே example, போல இந்த கதையிலே ஆண்டவர் செய்ததான காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது and you will see immediately that the hand of God is behind everything that's happening there. நிச்சயமாகவே இங்கே நடந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கு பின்பாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள That முடியும். God is pushing these coins on this board, for example. தேவன் தம்முடைய கட்டத்திலே சரியான நேரத்திலே தம்முடைய காய்களை நகர்த்தி You may not see the கொண்டிருக்கிறார். hands of God upon the chessboard, ஒருவேளை அங்கே அந்த விளையாட்டுதான் அந்த கட்டத்தின் மீது தேவனுடைய கரத்தை நீங்கள் நேரடியாக பார்க்காமல் இருக்கலாம். but you know, even seeing without the hands, you see God's hand moving everything on these chessboards of ஆனால் history. இந்த கரங்கள் இல்லாமலேயே இந்த கட்டங்களின் மீது தேவனுடைய கரங்கள் வேலை செய்கிறதை உங்களால் உணர முடியும். My dear sisters, history is His story. கருமையான சகோதர சகோதரிகளே, வரலாறு என்பது தேவனுடைய கதையாயிருக்கிறது. History is His story. வரலாறு என்று சொல்லும் பொழுது அது தேவன் எழுதிய கதையாயிருக்கிறது. The name may not be there. ஒருவேளை அவருடைய பெயர் அங்கே இல்லாமல் You இருக்கலாம். can go to the book of Esther, you can go to the book of Ruth. எஸ்தருடைய புத்தகத்திலோ அல்லது ரூத்துடைய புத்தகத்திற்கோ நீங்கள் போகும்போது Every turn that are taking place in these stories. அங்கே இருக்கிறதான நடைபெறுகிறதான ஒவ்வொரு சம்பவங்களை நீங்க பார்க்கும்போது, In the story of Esther, for example, உதாரணமாக எஸ்தருடைய கதையிலே நீங்க பார்க்கும்போது, she's a normal orphan girl. இந்த பெண் சாதாரணமாக ஒரு பெற்றோர் இல்லாமல் வளர்ந்ததான ஒரு அனாதை She பெண். was instrumental to save thousands of Jewish lives in her ஆனால் life. யூதர்களுடைய ஆயிரக்கணக்கான வாழ்வை காப்பாற்றும்படியாக அவள் ஒரு மிகப்பெரிய கருவியாக பயன்படுத்தப்பட்டாள். God had His purpose and a plan for this lady. தேவன் இந்த சகோதரிய வாழ்க்கையிலே தம்முடைய திட்டத்தையும் தம்முடைய நோக்கங்களையும் வைத்திருந்தார். And because He knows the end of our lives, இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவை அறிந்திருக்கிறபடினால He can plan everything from the very beginning. அவர் நிச்சயமாகவே ஆரம்பத்திலிருந்தே எல்லாவற்றையும் திட்டம் பண்ண முடியும். He knows the end and He knows the beginning. அவருக்கு ஆரம்பம் தெரியும், அவருக்கு முடிவு He தெரியும். can plan everything from the beginning. அவர் எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்தே திட்டம் பண்ண முடியும். And after these two ladies come to Bethlehem, for இந்த example, ரெண்டு சகோதரிகளும் பெத்லெஹேமுக்குள் வந்த உடனே totally devoid of anything in their hands, அவருடைய கரங்களிலே எதுவும் இல்லாமல் ஒரு வெறுமையாக தொடங்கப்பட்ட வாழ்க்கை. not knowing where to go, எங்கே போவது என்று தெரியவில்லை, knowing where to work. எங்கே வேலை செய்வது என்று தெரியவில்லை. And I think Ruth was a very obedient girl, I tell you. இந்த ரூத் உண்மையாகவே மிகவும் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பெண்மணியாக I think இருந்திருக்க any வேண்டும். mother-in-law will like to have such a daughter-in-law. இப்படிப்பட்ட எந்த ஒரு மாமியாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு மருமகள் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். You know, mother-in-laws and daughter-in-laws staying together is often very hard. I know this. பொதுவாக மாமியாரும் மருமகளும் ஒன்றாக இருப்பது என்பது
சமுதாயத்தில் இன்றைய உலகத்திலே அது ஒத்துவராத காரியமாக இருக்கிறது. I do not know why, but they cannot stay together. ஏன் என்று தெரியவில்லை, ஆனால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பொதுவாகவே பிடிக்காது. But I'm very happy in some families it functions very well. ஆனால் சில குடும்பங்களில் இது நன்றாக ஒத்துப்போகிறது. You know, I went to visit one of my friends one day. ஒரு நாள் என்னுடைய நண்பர்கள் ஒருவரை நான் பார்க்க சென்றிருந்தேன். She is a double MA, this daughter-in-law. அந்த மருமகள் MA படித்தவர்கள். And the mother-in-law was very sick. அந்த மாமியார் வந்து மிகவும் உடல் நலம் இல்லாமல் And இருந்தார். as I was entering the home, for நான் example, அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது the mother-in-law was vomiting. அவங்க மாமியார் வந்து வாந்தி எடுக்கிறாங்க. And she was just holding everything like this. கையிலேயே அந்த மருமகள் எல்லாவற்றையும் The வாங்கி கொண்டார். daughter-in-law. மருமகள் அந்த மாமியாருடைய வாந்தியை அப்படியே கையிலே வாங்கிட்டாங்க. She was kneeling down and she was holding everything. அப்படியே முழங்கால் போட்டு அப்படியே கையிலேயே வாங்கிட்டாங்க. And I told my friend like this. இப்போ என்னுடைய நண்பனை பார்த்து இப்படி சொன்னேன், Hey, you have a wonderful wife. உனக்கு ஒரு அற்புதமான ஒரு மனைவி கிடைச்சிருக்காங்கன்னு நான் சொன்னேன். You know what my friend said? என்னுடைய நண்பன் என்ன சொன்னான் தெரியுமா? She is the greatest gift I ever had in my life. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்னுடைய மனைவிதான் என்று சொன்னார். She is a double MA. அவங்க MA படித்திருந்தாலும் But a very humble person. மிக மிக எளிமையான ஒரு வாழ்க்கை உடையவர்கள். Do you know, humble person are normally very thankful. தாழ்மை உடையவர்கள் பொதுவாக நன்றி உடையவர்களாகவும் இருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா? And proud people can be so arrogant. பெருமையா இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே அகங்காரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். Whether they have a double MA or single MA or no MA, that doesn't matter. அவங்க MA படித்திருந்தாலும் ஒரு MA படித்திருந்தாலும் அல்லது படிக்காமலே இருந்தாலும் கூட Proud people can be so arrogant. பெருமையானவர்கள் எப்பொழுதுமே மிகவும் அகங்காரம் பிடித்தவர்களாக இருப்பார்கள். But humble people are very thankful. ஆனால் தாழ்மையானவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் நன்றியோடு இருப்பார்கள். Ruth goes to her mother-in-law and says like this. ரூத் அந்த நாளில் தன்னுடைய மாமியார் இடத்துல போய் இப்படி சொல்லுகிறாள், I would like to go to work now. நான் வேலைக்கு போக விரும்புகிறேன். We have come to this place, Bethlehem. இந்த பெத்லகேம் என்கிறதான இடத்துக்கு நாம் வந்து விட்டோம். So I would like to go to work now. எனவே நான் வேலை செய்ய விரும்புகிறேன். And the mother says, yes, you can do it. அப்பொழுது மாமியார் சொல்லுகிறார், சரி நீ செய்யலாம். But you know, in those days there was law in among the Jewish people. அந்த நாட்களிலே யூதர்களுக்கு மத்தியிலே ஒரு சட்டம் இருந்தது. When you are harvesting a field, நீங்கள் ஒரு நிலத்தை விவசாயம் பண்ண போகும்போது, அறுவடை செய்ய போகும்போது, you should never harvest it twice. நீங்க அந்த நிலத்தை 2 முறை அறுவடை செய்யக்கூடாது. Once you harvest it, the rest you must leave with that. ஒரு முறை நீங்கள் அறுவடை செய்து மீதம் இருக்கிறதை அப்படி விட்டுவிட வேண்டும். Do you know why? ஏன் தெரியுமா? It was for the poor people. அது வந்து ஏழை ஜனங்களுக்காக விடப்பட வேண்டும். They must be able to come and take all those grains from that land. அந்த ஏழை ஜனங்கள் வந்து அந்த விவசாய நிலத்தில் இருக்கிறதான அந்த தானியங்களை எல்லாம் பொறுக்கிக் கொள்ளலாம். And in the corner of those properties you should never harvest. அதே போல அந்த நிலத்தின் மூலையிலே காணப்படுகிறதையும் நீங்கள் அறுவடை செய்யக்கூடாது. You know, God had some wonderful plans in the Old Testament. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே அற்புதமான திட்டங்களை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். To care for the poor people in society. சமுதாயத்திலிருந்துதான ஏழைகளை பராமரிக்கும்படியாக God had some wonderful plans in his plan. தேவன் தம்முடைய திட்டத்திலே அருமையான காரியங்களை வைத்திருந்தார். And so Ruth goes and begins to take all the grain now. அந்த நாளிலே ரூத் சென்று அந்த நிலத்திலிருந்தான தானியங்களை கதிரை பொறுக்க துவங்கினார். And when you start humble before God, தேவனுக்கு முன்பாக நீங்க தாழ்மையோடு கூட ஆரம்பிக்கும்போது God says, I am going to help you now. ஆண்டவர் நிச்சயமாக சொல்லுவார், நான் உனக்கு உதவி செய்வேன். But if you are going to be proud in your life, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நீ பெருமை உள்ள ஒரு நபராக I இருந்தால் will resist you. நான் உன்னை எதிர்த்து நிற்பேன். I will tell you something about being proud. பெருமையா இருப்பதை பற்றி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். If you are proud, you have a great enemy. நீங்கள் பெருமையுள்ள ஒரு நபராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி உண்டு. You have an enemy whom you can never conquer. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாத ஒரு எதிரியை நீங்கள் சந்திப்பீர்கள். Do you know who? இது யார் தெரியுமா? God himself. தேவனே தான். He says, I will resist the proud. ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து If you are நிற்பேன். going to be proud, I will resist you. நீ பெருமையுள்ள நபராக இருந்தால் நான் உன்னை எதிர்த்து நிற்பேன். But if you want to find grace in my eyes, ஆனா என்னுடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் just be humble, just be humble. எனக்கு முன்பாக நீ தாழ்மை உள்ள நபராக இரு. And slowly she's picking up all the grains now. மெதுவாக அங்க இருக்கிறதான எல்லா கதிரையும் அவள் பொறுக்க The துவங்கினாள். plans and purposes of God are beginning to unfold. தேவனுடைய திட்டங்களும் நோக்கங்களும் அவளுடைய வாழ்க்கையிலே அது திறக்க
திறக்க ஆரம்பித்தது. There was a man, Boaz, just watching this woman. அங்கே போவாஸ் என்கிறதான ஒரு மனுஷன் இவளை பார்த்து கொண்டிருந்தான். He is called the kinsman redeemer of her family. இந்த மனுஷன் இந்த குடும்பத்திலே மீட்கிறதான அந்த குடும்பத்தினுடைய சொத்துக்களை மீட்கிறதான அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தார். I will come back to this word kinsman redeemer again. இந்த சுதந்திரவாளி அல்லது மீட்கக்கூடியவருங்கிறதான இந்த வார்த்தைக்கு நான் திரும்ப வருகிறேன். This man had heard so many things about this girl. இந்த மனுஷன் இந்த பெண்ணை பற்றி அநேக காரியங்களை She கேள்விப்பட்டிருந்தார். heard about the obedience to her mother-in-law. தன்னுடைய மாமியாருக்கு அவள் எவ்வாறாக கீழ்ப்படிந்து வந்தாள் என்பதை பற்றி அநேக கதைகளை அவர் He கேட்டிருந்தார். knows everything about that has happened before in this life of this lady. இந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த மனுஷன் கேள்விப்பட்டிருந்தார். And he tells to other people like this. எனவே அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் இப்படி சொல்லுகிறார். She may be a migrant. ஒருவேளை இந்த பெண் இன்னொரு தேசத்திலிருந்து இங்கே வந்தவளாக இருக்கலாம். She could be a Gentile person. ஒருவேளை அவள் ஒரு புறஜாதியாக இருந்திருக்கலாம். But be careful, don't lay your hands upon her. ஆனால் அந்த பெண்ணின் மீது நீங்கள் ஒருவரும் கை போடக்கூடாது. I am the kinsman redeemer for this lady. நான் இந்த பெண்ணுக்கு சுதந்திரவாளியாக அவளை மீட்கக்கூடிய அதிகாரம் பெற்றவனாக I இருக்கிறேன். will never allow her to be touched by any men here working in the fields. இந்த விவசாய நிலத்திலே வேலை செய்கிற எந்த ஆணும் அந்த பெண் மேலே கை போடக்கூடாது என்று சட்டம் போடுகிறேன் என்று You know, in Jewish society it was like this. யூத கலாச்சாரத்தில் இப்படி இருந்தது. Maybe there was some land that your family, it belonged to your family. சில நேரங்களிலே ஒரு சில நிலங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு சொந்தமாக இருக்கலாம். But it has to be after the death of this person. ஆனால் அந்த மனுஷனுடைய மரணத்திற்கு பிற்பாடு Another person who belongs to the same family. அந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறார்னு இன்னொரு மனுஷன். He has to come and redeem this land for you. இந்த ஆணா இருக்கிற அந்த மனுஷன் உங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்துக்களை உங்களுக்காக மீட்டு கொடுக்க வேண்டும். Not only he redeems his land for you, but he can also marry you. இந்த மனுஷன் உங்களுடைய சொத்துக்களை மீட்டு கொடுக்கிறது மாத்திரமல்ல உங்களை திருமணமும் செய்து கொள்ளலாம். You know, when you read about the story of Boaz in the story, இந்த கதையிலே போவாசுடைய கதையை பற்றி நீங்கள் வாசிக்கும்போது you know, it's a wonderful personality, I tell இந்த you. மனுஷனுடைய குணாதிசயம் மிகவும் அற்புதமான ஒரு ஆழ்த்தத்துவம் A நிறைந்தது. very pleasant person. இந்த மனுஷன் மிகவும் ஒரு நல்ல குணாதிசயம் நிறைந்தவர். Just he is very careful that no one touches Ruth. அதே போல இந்த ரூத்தின் மீது யாரும் கை போடக்கூடாது என்பதை பற்றி அவர் He கவனமாக said, if இருந்தார். you want water, please get water from that place. உனக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றால் தயவு செய்து என்னுடைய இடத்திலிருந்து நீ தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம். I am going to be a provider and protector over your life. நான் உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பவராக போஷிப்பவராக இருப்பேன். I want to tell every one of you this evening. இந்த மாலை வேளையில் இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்தும் நான் சொல்லுகிறேன். When you come into the fields of the Redeemer called Jesus Christ, இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த மீட்பருடைய வயல் நிலத்துக்கு நீங்க வரும்போது God says no one will lay their hands upon you. ஆண்டவர் சொல்லுவார் உன் மீது ஒருவரும் கை போட நான் அனுமதிக்க மாட்டேன். I will protect you in all your ways. நான் உன்னுடைய வழிகளில் எல்லாம் உன்னை பாதுகாத்துக் I know கொள்வேன். everything that has befallen in your life. உன்னுடைய வாழ்க்கையின் மீது நடந்த எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். Nothing is hidden before me. எனக்கு முன்பாக எந்த காரியமும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. And I am going to bring you to the place where you should be in my genealogy. எனவே என்னுடைய வரலாற்றிலே நீ எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். You know, God knows everything about us. ஆண்டவருக்கு நம்மை பற்றியதான எல்லா காரியங்களும் தெரியும். This lady did not go and said, Boaz, do you know what happened to me now? இந்த சகோதரி போவாஸ் இடத்திலே போய் சொல்லவில்லை, போவாசே என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? Let me tell you everything what happened in my life. என் வாழ்க்கையில் நடந்த எல்லா கதையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். No, he knows everything already. இல்லை, போவாசுக்கு அது ஏற்கனவே தெரிந்திருந்தது. As you sit here this evening, I want to tell you, இந்த மாலை வேளையில் இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற வேளையில இதை நான் உங்களுக்கு சொல்ல God விரும்புகிறேன். knows everything that has befallen in your life till this evening. வாழ்க்கையில ஏற்கனவே என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது என்பதை ஆண்டவர் நன்றாக What அறிந்திருக்கிறார். sufferings you had to go in your life. உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாடுகளை எல்லாம் நீங்கள் அடைய The வேண்டியதா deaths you இருந்தது. had to face in your life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்க வேண்டியதா இருந்ததான The மரணங்கள், pain you had to go through. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து செல்ல வேண்டியதான அந்த The loneliness வேதனைகள், you have to go through. உங்களுடைய வாழ்க்கையில கடந்து செல்ல வேண்டியதான The தனிமைகள், uncertainty you are facing right now. அநேக நேரங்களில் நீங்க எதிர்கொள்கிறதான அந்த நிச்சயமற்ற எதிர்கால தன்மை, The bleak future you are thinking about right now. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்துதான உங்களுடைய எண்ணங்கள். Jesus the Redeemer says, I know everything about you. இயேசு கிறிஸ்து என்கிறதான மீட்பர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பற்றி எல்லாவற்றையும் I நான் have அறிந்திருக்கிறேன். plenty of water for you. நான் உனக்காக தாராளமாக தண்ணீரை I வைத்திருக்கிறேன். want this water of the word of God. There is plenty for you now. இந்த கர்த்தருடைய வார்த்தை என்கிறதான இந்த தண்ணீரை நீ தாராளமாக மொண்டு கொள்ளலாம். Once you have come to me and you have come to my people, நீ ஒருமுறை என்னுடைய ஜனத்தாரிடத்திலும் என்னிடத்திலும் நீ வந்து சேர்ந்து விட்பாடு. there's going to be total security for you. அங்கே உனக்கு முற்றிலுமான பாதுகாப்பு உண்டு. And slowly this lady begins to take work in the harvest field now. மெதுவாக அந்த பெண் அந்த வயல் நிலத்தில் இருக்கிறதான வேலைகளை அவர் எடுத்துக்கொள்கிறாள். You know, normally she should never work among
among Jews. சாதாரணமாக யூதர்கள் மத்தியிலே இந்த புறஜாதி பெண் வேலை செய்ய முடியாது. But this migrant woman from Moab, ஆனாலும் மோவாப் தேசத்திலிருந்து வந்திருக்கிறதான இந்த பெண், God has set his eyes upon her. ஆண்டவர் தம்முடைய கண்களை இந்த பெண் மீது பதிய வைத்தார். My dear sisters, the ways of God are so inscrutable. கருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வழிகள் ஒருவராலும் ஆராயப்பட முடியாது. No man can understand the ways of God. தேவனுடைய வழிகளை ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாது. Sometimes God chooses people whom we can never understand. சில நேரங்களிலே அநேக ஜனங்களை தேவன் தெரிந்து கொள்வார், ஆனால் அவைகளெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ளவே We will say முடியாது. there are so many Jewish people here. Why choose a lady from Moab? இந்த இடத்துல எத்தனையோ யூத பெண்கள் இருக்கிறார்களே, இந்த மோவாபை ஸ்திரியை ஏன் தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்? The life was pleasant some 10 years ago. இந்த பெண்ணுடைய வாழ்க்கை 10 வருடங்களுக்கு முன்பாக இனிமையாய் But இருந்தது. now everything is bitterness. இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கசப்புத்தான். Everything has been lost. எல்லாவற்றையும் அவள் இழந்து விட்டாள். Am I speaking to someone in the same situation this evening? இந்த மாலை வேளையில இதே சூழ்நிலையில் இருக்கிற யாரோ ஒருவரோடு கூட நான் பேசிக் Maybe you கொண்டிருக்கிறேன். say, I have lost everything, Pastor. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். My family is zero now. என்னுடைய குடும்பம் இப்பொழுது ஒரு பெரிய பூஜ்யம் தான். No one takes care of me. என்னை பற்றி யாரும் பொறுப்பெடுத்துக் கொள்வதில்லை. Yes, I came to the Lord Jesus ஆம், Christ. கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் நான் வந்து சேர்ந்தேன், உண்மைதான். But everything has been lost in my life. ஆனா என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். But you know what God will tell you? ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? If you are going to be humble in my presence, நீ என்னுடைய பிரசன்னத்திலே தாழ்மை உள்ளவளாய் இருந்தாள், when you come under my protection, என்னுடைய பாதுகாப்பின் கீழே நீ வரும்போது you can be sure not only that I'm going to protect you, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்கிறதான நிச்சயம் உனக்கு இருக்கிறது I am going மாத்திரமல்ல, to provide for you. உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன். I am going to lift you up above everything what you can ever imagine. உன்னுடைய வாழ்க்கையில நீ கற்பனை செய்ய முடியாத எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நான் திறந்து கொடுப்பேன். You are going to be one of the family members in the genealogy of the King of David. இந்த தாவீது ராஜாவினுடைய வம்ச வழியிலே உன்னையும் ஒரு நபராக சேர்ப்பேன். Do you know the son of David, his genealogy, you will be a member one day. இந்த தாவீதின் குமாரனாகிய இந்த வம்ச வழியிலே நீயும் ஒரு நபராக You சேர்க்கப்படுவாய். may be a Gentile woman, ஒருவேளை நீ ஒரு புறஜாதியாக கூட இருக்கலாம், but I am not ashamed to call you my sister or my brother. ஆனால் என்னுடைய சகோதரன் சகோதரி என்று அழைக்க நான் வெட்கப்படவில்லை. This is what the book of Hebrews says. இதைத்தான் எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது இல்லையா? Jesus was not ashamed to call us brothers and இயேசு sisters. கிறிஸ்து நம்மை அவருடைய குடும்பத்திலே சகோதரன் சகோதரி என்று அழைக்க அவர் வெட்கப்படவில்லை. What do we have that Jesus should call us brothers and sisters? இயேசு கிறிஸ்து நம்மை சகோதரன் சகோதரி என்று அழைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தகுதி It's இருக்கிறது? all about grace of the Lord Jesus Christ. எல்லாமே தேவனுடைய கிருபை Without மாத்திரமே. the grace of God, we can never exist in His presence. I tell you, தேவனுடைய கிருபையும் இரக்கம் இல்லாமல் ஒருபோதும் அவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜீவிக்க you முடியாது. could have lost everything. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்கள் இழந்திருக்கலாம். But I want to tell you and encourage you this evening. ஆனால் இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லி நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Go nearer and nearer to Boaz, who's the picture of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிற இந்த போவாசுக்கு அருகாமையிலே நெருங்கி செல்லுங்கள். Go and work in the fields that belongs to Him. அவருக்கு சொந்தமான வயல்நிலத்திலே சென்று வேலை செய்யுங்கள். Seek the kingdom of God first. ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். Then everything else will be given unto you. அதுக்கு பிற்பாடு மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட Just கொடுக்கப்படும். keep on moving. Just keep on moving in His field. தொடர்ந்து அவருடைய சமூகத்திலே அவருடைய வயல்நிலத்திலே முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். And God is going to do everything for you. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். Do you know what happens now? இப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? This man not only redeems the land that belongs to the family of Ruth, இந்த போவாஸ் ரூத்துக்கு சொந்தமாய் இருக்கிற அந்த நிலங்களை மீட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, and then finally also gets married to this lady. கடைசியாக இந்த ரூத்தையே அவள் திருமணம் செய்து கொள்கிறார். And out of this relationships comes Obed. இந்த திருமண உறவிலிருந்து தான் ஓபேத் பிறக்கிறார். And that was the beginning of the new story now. இதுதான் ஒரு புதிய கதையினுடைய ஆரம்பமாய் இருக்கிறது. Do you know what this man says? The Lord recompense you for what you have done. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. And a full reward be given to you by the Lord. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. Under whose wings you have come to take refuge. அவருடைய செட்டுகளின் கீழ் நீ அடைக்கலமாக வந்தபடியினாலே. Do you know what Ephesians chapter 3 verse 20 and 21 says? எபேசியன் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? Now to him who by the power at work within us is able to do far more abundantly than all that we ask for or think. நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நாம் ஜெபிக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாக அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Once they came back to this house of bread, இந்த அப்பத்தின் வீடாகி பெத்லகேமுக்கு நாம் ஒரு முறை வந்தோம்.
do you know everything, this Mara began to be sweetness once again? இந்த மாறாவாய் கசப்பாய் இருந்ததான இந்த சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே இன்பமாக மாற ஆரம்பித்தது. They went full when they went away from Bethlehem. ஆரம்பத்திலே நிறைவுள்ளவளாக அந்த இடத்தை விட்டு அவள் கடந்து சென்றாள். But now they have come totally empty. இப்பொழுது முற்றிலும் வெறுமையானவளாக திரும்பி வருகிறாள். But now God is going to fill the lives once again. ஆனால் அவருடைய வாழ்க்கையை தேவன் மறுபடியுமாக நிரப்ப ஆரம்பித்தார். You know, when they were coming into Jerusalem, அந்த நாளில் அவர்கள் எருசலேமிற்குள் வந்தபோது this is what the ladies who were looking at them said like this. அன்றைக்கு அந்த சகோதரிகளை பார்த்து அந்த எருசலேமின் பெண்கள் இப்படித்தான் சொன்னார்கள். Hey, is it Naomi? இது நகோமியோ? Is it Naomi? இது நகோமி தானோ? You were supposed to be a very pleasant person. நீ உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு இன்பம் நிறைந்த ஒரு பெண்ணாய் இருந்தாய். But now you come back and shattered totally in rags right now. இப்பொழுது முற்றிலும் நீ உடைக்கப்பட்டவளாக கந்தையோடு கூட வந்திருக்கிறாய். And Naomi says, yes, it is true that I am full of bitterness in my அவள் life. சொல்லுகிறாள், ஆம், சர்வ வல்லவர் என்னுடைய வாழ்க்கையில கசப்பை கட்டளையிட்டார். But you know, the same women said like this again. ஆனால் அதே சகோதரி பிற்பாடு சொல்லுகிற காரியம், You know, these women gathered together and gave this name Obed. அன்றைக்கு சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த குழந்தைக்கு ஓபேத் என்கிறதான பெயரை கொடுத்தார்கள். Obed means the shortest form for Obadiah. ஓபேத் என்கிறதான பெயருக்கு அர்த்தமே ஒபதியா என்கிறதான பெயரினுடைய சுருக்கம் தான். That means a servant of Yahweh. அப்படியானால் யெகோவாவினுடைய ஊழியக்காரன் என்ற அர்த்தம். Do you know David was called the servant of God? தாவீது தேவனுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டார். And do you know Jesus also was called the servant of Yahweh? இயேசு கிறிஸ்துவும் கூட யெகோவாவின் ஊழியக்காரன் என்று தான் Jesus அழைக்கப்பட்டார். said about himself, I am come to serve and not to be served. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், இந்த உலகத்திலே நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிறேன். This is what you and I who are in the church of Jesus should understand. இன்றைக்கு இயேசுவின் சபையில் இருக்கிற நீங்களும் நானும் இதை நாம் புரிந்து கொள்ள We வேண்டும். cannot behave like the bosses in the normal business world. இந்த உலகத்திலே வியாபார உலகத்திலே மற்ற எஜமான்களைப் போல நாம் நடந்து கொள்ள முடியாது. You know this word pastor, for example. உதாரணமாக இந்த மேய்ப்பர் பாஸ்டர் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தமே, Let me switch to Tamil now. நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன். You know, we call ஊழியக்காரன் ஊழியக்காரன். ஊழியக்காரன் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறோம். I think this word is very misleading. இன்றைக்கு ஊழியக்காரன் என்கிறதான இந்த வார்த்தை இன்றைக்கு மிக தவறாக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. This word ஊழியக்காரன் comes from the Greek word doulos. ஊழியக்காரன் என்கிறதான இந்த வார்த்தையானது கிரேக்க வார்த்தையான வேலைக்காரன் அல்லது அடிமை என்கிற பெயரிலிருந்து வருகிறது. Actually, we should be called வேலைக்காரன். நம்ம ஒவ்வொருவரையும் வேலைக்காரன் என்றுதான் மற்றவர்கள் அழைக்க வேண்டும். You know, some people say கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்திருக்கிறேன். That's what we say. இன்றைக்கு சாதாரணமாக நம்மை பற்றி இப்படித்தான் நாம் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். யாராவது வீட்டில் போய் கர்த்தருடைய வேலைக்காரன் வந்திருக்கிறேன் யாராவது சொல்லியிருக்கிறோமா? Any one of us who has said this? நம்ம யாராவது வீட்டிலேயோ அல்லது மற்ற இடங்களில் நம்மை இப்படி அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? But this is the real meaning of this word. ஆனா இதனுடைய உண்மையான அர்த்தமே இதுதான். Jesus said, I am come to serve now. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேன். And when you are going to be a pastor, you are the servant of God. எனவே நீங்கள் ஒரு போதகராக மேய்ப்பனாக இருந்தா நீங்க கர்த்தருடைய வேலைக்காரன். The plan of God began to be fulfilled in this family slowly. தேவனுடைய திட்டமானது இந்த குடும்பத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பித்தது. My dear sisters, I want to come to a close very shortly. கருமையான சகோதர சகோதரிகளே, சீக்கிரத்திலே நான் முடிக்க விரும்புகிறேன். First came Obed, for example. முதலாவது ஓபேத் என்கிறதான இந்த குழந்தை குடும்பத்திலே பிறக்கிறது. They said it is not the son of Ruth but the son of Naomi. இது ரூத்தினுடைய குமாரன் அல்ல, நகோமியினுடைய குமாரன் என்று சொன்னார்கள். They named him Obed. அந்த குழந்தைக்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். He was the father of Jesse. இந்த பையன் ஜெசியினுடைய ஈசாயினுடைய தகப்பன். And he was the father of David. இந்த ஈசாய் தாவீதினுடைய தகப்பன். And out of this lineage of David, King David, இந்த தாவீது ராஜாவினுடைய வம்ச வரலாற்றிலே came the son of David, Jesus Christ, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். the servant of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். He was not only a prophet, he was also a servant. இந்த இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, ஊழியக்காரனாகவும் He இருந்தார். said, I came to serve in this world. அவர் சொன்னார், இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும்படியாக நான் வந்திருக்கிறேன். You know, slowly God began to fulfill everything in the life of these two women. மெதுவாக ஆண்டவர் இந்த சகோதரருடைய வாழ்க்கையிலே தம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்ற It ஆரம்பித்தார். all started with one firm decision. இது எல்லாமே ஒரு உறுதியான தீர்மானத்திலிருந்து பிறந்த காரியமாய் இருக்கிறது. Your God is going to be my God. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன்.
Your people are going to be my people. உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருக்க Even if போகிறார்கள். I'm going to die, I will die with you. நான் மரணமடைந்தாலும் கூட உங்களோடு தான் நான் மரணமடைவேன். Even if I'm going to be buried, I'll be buried with you. நான் அடக்கம் பண்ணப்பட்டாலும் கூட நீங்க அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே தான் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். But I don't want to leave you now. ஆனால் உம்மை விட்டு பிரிந்து போவதை பற்றி நீர் பேச வேண்டாம். Do you really have this decision in following Jesus? உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது இப்படிப்பட்ட உறுதியான தீர்மானம் உங்களுக்குள் இருக்கிறதா? Sometimes when you speak about certain things சில in நேரங்களில் Christianity, கிறிஸ்தவ சமுதாயத்தில் சில காரியங்களை பற்றி நீங்க பேசும்போது yes, you have to repent. ஆம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மனம் திரும்ப You வேண்டியதா believe in இருக்கலாம். your heart and confess with your mouth. நீங்க இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே And அறிக்கையிடுவீர்கள். then comes the baptism in water. அதற்கு பிற்பாடு தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். And then comes the baptism in the Holy Spirit. அதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரின் When ஞானஸ்நானம். you begin to speak systematically with someone, இந்த காரியங்களை படிப்படியாக ஒருவரோடு கூட நீங்க பேசும்போது some people are totally they don't agree with you. ஒரு சிலர் நீங்க சொல்லுகிற காரியத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். Because they said, yes, it's there in the word of God. அவர்கள் சொல்லுவார்கள், ஆம், இந்த காரியங்கள்லாம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது உண்மைதான். But in these modern days, we have to compromise. ஆனா இந்த நவீன காலங்களிலே அநேக காரியங்களை நாம் ஒத்துப்போய் தான் ஆக வேண்டும். And this is the reason why the church is losing its strength இந்த nowadays. காரணத்தினால் தான் இன்றைக்கு சபையானது தன்னுடைய பலனை இழந்து கொண்டிருக்கிறது. Do you know the baptisms, Hebrews chapter 6 says, they are the fundamental teachings of the church of Jesus. எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல இந்த 2 ஞான ஸ்நானங்களும் அடிப்படை மூல உபதேசங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is not something what you can do or you may not do. இதை நீங்க செய்யலாம், விருப்பம் இல்லாம இருந்தா செய்யாம போகலாம் என்று இல்லை. Go ye and baptize. It's a command. நீங்கள் சென்று ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. இது ஒரு கட்டளை. It is not something, it's an option for you now. It's இது not an வந்து option. நீங்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று சொல்ல If முடியாது. you want to do it now. If you don't want, just leave it. விரும்பினா செய்யலாம், விரும்பாவிட்டால் விட்டுவிடலாம் என்றல்ல. No, it was a command by the Lord Jesus இல்லை, Christ. கர்த்தராகிய இயேசுவினால் கட்டளையிடப்பட்ட ஒரு கட்டளை இது. Go into all the world and baptize them. இந்த உலகமெங்கிலும் சென்று அனைவருக்கும் ஞானஸ்நானம் கொடுங்கள். And this word baptize, baptism in the Greek language has only one single meaning. இந்த ஞானஸ்நானம் என்கிறதான இந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே ஒரே ஒரு அர்த்தம் மாத்திரமே இருக்கிறது. And that is immersion. அது தண்ணீருக்குள் மூழ்கடித்தல். Immersion. தண்ணீருக்குள் மூழ்கடித்தல். Where you get buried, your whole life get buried with the Lord Jesus. உங்களுடைய பழைய வாழ்க்கை கர்த்தராகிய இயேசுவோடு கூட நீங்கள் அடக்கம் பண்ணுகிறீர்கள். And then you are resurrected into the newness of life through the power of the Holy Spirit. அதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்குதலின் வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் உயிரோடு கூட So எழுப்பப்படுகிறீர்கள். that you can walk in this newness of life with Jesus. எனவே இந்த புதிதாக்குதலின் வாழ்க்கைக்குள்ளாக இயேசுவோடு கூட நீங்கள் தொடர்ந்து நடக்க It is முடியாது. not some Christian customs, I tell இது you. ஏதோ கிறிஸ்தவ பாரம்பரியம் என்று நீங்கள் நினைத்து It is the விடக்கூடாது. fulfillment of the word of God. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் நிறைவேற்றுதலாய் இருக்கிறது. So what we can really learn from this lady from Moab, எனவே இந்த மோவாபிய ஸ்திரீயிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், God has great purposes and plans for every one of us. தேவன் நம் ஒவ்வொருவருக்காகவும் மிகப்பெரிய திட்டங்களையும் நோக்கங்களையும் When வைத்திருக்கிறார். you read such stories, I want to tell you one truth. இந்த கதைகளெல்லாம் நீங்க வாசிக்கும் போது ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்ல The விரும்புகிறேன். real hero is always God. உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான கதாநாயகன் எப்பொழுதுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Whichever story it is. அது எந்த கதையா இருந்தாலும் சரி. Whether it is the flight of the people of Israel out of Egypt, for example. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறின அந்த சம்பவமாய் Or the இருந்தாலும் சரி. battle between David and Goliath. அல்லது தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடுவே நடந்த யுத்தமாய் இருந்தாலும் Dividing சரி. of the Red Sea. அல்லது சிவந்த சமுத்திரத்தை பிளந்த காரியமாய் இருந்தாலும் Falling சரி. down of the walls of Jericho. எரிகோனுடைய மதில்கள் இடிந்து விழுந்ததா இருந்தாலும் The சரி. hero is God himself. அதற்கு பின்பாய் இருந்த உண்மையான கதாநாயகன் யெகோவாகிய தேவன் மாத்திரமே. Sometimes, David was the hero, Moses was the hero. சில நேரங்கள் நம்ம நினைக்கலாம், அங்கே கதாநாயகன் மோசே தானே, அங்கே கதாநாயகன் தாவீது தானே என்று. No, never. God was the hero. இல்லை, ஒருபோதும் இல்லை. அங்கே உண்மையான கதாநாயகன் கர்த்தராகிய தேவன் He மாத்திரமே. was standing behind the scenes and he was guiding everything. இந்த தேவன் திரைக்கு பின்பாக நின்று எல்லாவற்றையும் அவர் நடத்தி கொண்டிருந்தார். Sometimes you do not know what's happening in your life. சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் And இருக்கலாம். after some time, when you look back into your personal life, ஆனா சில காலங்கள் கழித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கும்போது you will see how God has been guiding you all through these years. தேவன் இந்த கடந்த வருடங்கள் எல்லாம் உங்களை எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். Maybe you don't see that when it is happening. ஒருவேளை அது நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு என்னவென்று தெரியாமல் இருக்கலாம். You know, very often I stand before a mirror and talk to myself. அடிக்கடியாக கண்ணாடி முன்பாக நின்று கொண்டு என்னை பார்த்து நானே பேசிக் கொள்கிறது உண்டு. This may be a funny habit for you. ஒருவேளை இது உங்களுக்கு கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கலாம். But I do this.
ஆனா இதை நான் அடிக்கடியாக செய்வேன். I stand before a mirror and talk to myself. நான் கண்ணாடிக்கு முன்பாக நின்று இப்படி பேசிக்கொள்வேன். I used to say sometimes, சில நேரங்களிலே இப்படி பேசிக்கொள்வதுண்டு. "Nani periyala." I talk to myself sometimes. என்னை பார்த்து நானே சொல்லுவேன், "Inna periyala. Nina periyala." Without God, you are nothing. ஆண்டவர் இல்லாம நீ ஒன்றும் கிடையாது. Without God entering into your personal life, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் வராமல் இருந்திருந்தா, if God had never opened these doors that you had in your life, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்றிருக்கிறதான இந்த காரியங்களுக்கெல்லாம் தேவன் ஒரு வாசல்களை திறந்து கொடுக்காமல் if இருந்திருந்தார், God had never given you all these opportunities, தேவன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்காமல் இருந்திருந்தார், hey, you were a nothing. You were a nothing. நீ இந்த உலகத்திலே ஒன்றுமில்லாமல் தான் இருந்திருப்பாய். The real hero of your life is not you, but God, I tell உங்களுடைய you. வாழ்க்கையின் உண்மையான கதாநாயகி நீங்கள் அல்ல, ஆனால் கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. He was the one who gave you this opportunity to go to Germany one day. இவர்தான் உன்னுடைய வாழ்க்கையில ஜெர்மனிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுத்தார். In 1977, there were few Indians. I've met only one Indian other than me in Germany in those days. 1977 நான் ஜெர்மனிக்கு போனது போது நான் சந்தித்த ஒரே ஒரு இந்தியன், ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான். And he was a relative of S.P. Balasubramaniam. அந்த நபரும் கூட எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு ஒரு உறவினராக இருந்தார். I never knew any other Indian in Germany at that time. அந்த காலங்களிலே ஜெர்மனியில எந்த ஒரு இந்தியரையும் நாம் பார்க்க முடியாது. You know, it was all the grace of God. எல்லாமே தேவனுடைய கிருபை And மாத்திரமே. this one invitation from Germany turned my life upside down. இந்த ஜெர்மனி தேசத்திலிருந்து வந்த ஒரே ஒரு அழைப்புதல் என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றத் தொடங்கியது. Even today when you look into your life, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது one incident would have turned up your life upside down. உங்களுடைய வாழ்க்கை ஒரு காரியம் தலைகீழாக மாற்றி இருக்க முடியும். One invitation for an interview, அல்லது ஏதோ ஒரு நேர்முகத் தேர்வு, அல்லது ஏதோ ஒரு அழைப்புதல், one job that God gave you, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை, one marriage in your life, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு திருமணம், one relationship. அல்லது உங்களுக்கு கிடைத்த ஒரு உறவு. Do you know, when I went to work in a bank, உங்களுக்கு தெரியுமா, நான் வங்கியிலே வேலை செய்யும்படியாக ஜெர்மனி தேசத்திலே சென்ற போது, it was the fourth biggest insurance and banking community in Germany. அந்த நாட்களிலே ஜெர்மனி தேசத்திலே அதிகமாக முதலீடு செய்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி அது. I was actually in the investment department. அது அதிகமாக முதலீடு செய்கிறதான ஒரு வங்கி கிளையா இருந்தது. I did something funny that no German will do. எந்த ஒரு ஜெர்மானியும் செய்யாத ஒரு வேடிக்கையான காரியத்தை நான் செய்தேன். I called up that office. நான் அந்த அலுவலகத்தை ஒரு தொலைபேசியில் அழைத்தேன். I said I want to talk to the boss. நான் அங்க இருக்கிறதான அந்த தலைவனிடத்துல பேச விரும்புகிறேன் என்று சொன்னேன். And that lady asked me, "Who are you?" அப்பொழுது அங்க இருந்த பெண் கேட்டார்கள், நீங்க யார்? You know, no one will do this in Germany. சாதாரணமாக ஜெர்மனியில யாருமே இது செய்ய முடியாது. I said I want to talk to the boss now. நான் சொன்னேன், அங்க இருக்கிறதான அந்த தலைமை நபரிடத்துல பேச விரும்புகிறேன் என்று சொன்னேன். And they connected me to this person. உடனடியாக அந்த தலைவரிடத்துல எனக்கு தொலைபேசி இணைத்து கொடுத்தார்கள். And he said, "Hey, who are you?" அவர் கேட்டார், நீங்க யார்? I'm Gideon Jacob from India. நான் சொன்னேன், இந்திய தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன், என் பேர் கிடியன் ஜேக்கப். But you know what really changed on that day? ஆனா அந்த நாட்டிலே உண்மையாக என்ன நடந்தது என்றால், First he asked me, "Are you a Jew?" அவர் என்னை பார்த்து முதல்ல கேட்ட காரியம், நீங்க ஒரு யூதனா? No, I'm a New Testament Jew, I said. நான் சொன்னேன், நான் ஒரு புதிய ஏற்பாட்டு யூதன். And you are Indian, you said. அப்போ அவர் கேட்டார், நீங்க ஒரு இந்தியரா? Yes, I'm an Indian. நான் ஒரு இந்தியன் தான். Do you know what he said? Hey, I like India so much. அவர் சொன்னார், உடனே இந்திய தேசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I like Indians so much. எனக்கு இந்தியர்களை ரொம்ப பிடிக்கும். Every year I go to India. ஒவ்வொரு வருஷமும் நான் இந்திய தேசத்துக்கு போவேன். This country I love so much. இந்த தேசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Tomorrow morning you come to me at 11 o'clock. நாளை காலையில 11 மணிக்கு நீங்க இங்க வரலாம். And with a handshake, my work there started. அந்த நாள் அவரோடு ஒரு கைக்குலுக்களோடு கூட அன்றைக்கே வேலையில சேர்ந்தேன். Not even a written appointment. எனக்கு ஒரு அச்சடிக்கப்பட்ட நான் வேலையில சேருவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான கடிதம் கூட கிடையாது. Just shook hands and say, "Hey, you can join from the first." அப்படியே கரத்தை குலுக்கினார். உடனே இன்னைக்கே நீ வேலையில சேரலாம். If you want, you can come even from tomorrow. நீ உனக்கு விருப்பம் இருந்தா நாளையில இருந்தே வேலைக்கு வந்துருன்னு சொல்லிட்டார். Sometimes it is like this in our lives. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இப்படி நடக்க முடியும். One invitation, one interview. ஒரு அழைப்பு, ஒரு நேர்முக தேர்வு. God says, "I'm going to change your entire life." ஆண்டவர் சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கையை நான் தலைகீழாக மாற்றுவேன். One decision in your life. உன்னுடைய வாழ்க்கையில நீ எடுக்கிறதான ஒரு தீர்மானம் Everything is going to turn you upside down. உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் தலைகீழாக மாற்ற முடியும். One decision for the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசுவுக்காக நீ எடுக்கிறதான ஒரு தீர்மானம். God says, "I will be your provider and your protector." நான் உன் வாழ்க்கையினுடைய போஷிக்கிறவராக பாதுகாவலராக இருப்பேன். Don't think about anything that has been lost. உன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போன எதை பற்றி நீ கவலைப்பட Because வேண்டாம். I am going to give you back everything. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப I am கொடுப்பேன். going to give you back everything that you have lost. உன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன். Only one thing I expect of you. உன்னிடத்திலிருந்து ஒரு காரியத்தை மாத்திரம் நான் எதிர்பார்க்கிறேன். Be humble
and start serving. எனக்கு முன்பாக தாழ்மையாயிருந்து என்னை சேவி. Just keep on serving. நீ தொடர்ந்து என்னை சேவித்துக் கொண்டிரு. This humble service will bring you to Boaz, the Lord Jesus Christ one day. உன்னுடைய வாழ்க்கையின் இந்த தாழ்மையான சேவை நிச்சயமாகவே போவாஸ் என்கிற கர்த்தராகிய இயேசுவை உன்னிடத்தில் கொண்டு வரும். And he will take care of everything. இந்த போவாசுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் I கொள்வார். want every eyes to be closed now. எல்லாருடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். As we come to a close this evening, இந்த மாலை வேளையிலே நாம் முடிக்கும்போது I want you to search your hearts this night. உங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நான் விரும்புகிறேன். Maybe there were some incidents in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். One incident that took you away from God. ஏதோ ஒரு சம்பவம் ஆண்டவர் விட்டு உங்களை வெகு தூரத்தில் கொண்டு போயிருக்கலாம். And one incident that could have brought you back to God. ஒரு காரியம் கர்த்தரிடத்தில் உங்களை மறுபடியும் திரும்ப கொண்டு வந்திருக்கலாம். Just one incident. ஒரே ஒரு சம்பவம். That God started to do everything again in your personal life. ஆண்டவர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்திருப்பார். Starting to give you back everything that you have lost in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்க ஆரம்பிப்பார். That God tells you, I know you exactly how you are. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ எப்படி இருக்கிறாய் என்று சொல்லி உன்னை பற்றி நான் மிக நன்றாக அறிந்திருக்கிறேன். I know about your life. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். I know about your character. உன்னுடைய குணாதிசயத்தை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். I know everything that you have lost in your life. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ இழந்த எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். But once you have come into my holy presence, ஆனால் என்னுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு நீ வந்தவுடனே everything is going to change. எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில மாறப் போகிறது. David prayed like this in his Psalm 17. அன்றைக்கு தாவீது சங்கீதம் 17 இப்படி ஜெபித்தார். Keep me as the apple of the eye. என்னை கண்மணியைப் போல காத்தருளும். Hide me in the shadow of thy wings. உம்முடைய செட்டைகளின் மறைவிலே என்னை பாதுகாத்தருளும். God says to you this evening, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், for he who touches you touches the apple of my eyes. உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். He who touches you உங்களை தொடுகிறவன் touches the apple of my eyes. அவருடைய கண்மணியை தொடுகிறான். Can we all lift up our hands and keep on praising now? நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை துதிக்க ஆரம்பிக்கலாமா? Wonderful Jesus. அற்புதமான இயேசு கிறிஸ்து. Wonderful Jesus. அற்புதமான இயேசு கிறிஸ்து. Maybe one day we stood there and we did not know where to go. ஒரு நாள் ஒருவேளை ஏதோ ஒரு இடத்திலே நின்று கொண்டு நாம் எங்கே போவது என்று தெரியாமல் நாம் விழித்துக் கொண்டிருந்திருக்கலாம். No direction, no way. நம்முடைய வாழ்க்கையில் எந்த திசையும் இல்லாமல் எந்த பாதையும் இல்லாமல் The Lord recompense you for what you have done. உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. And a full reward be given to you by the Lord, the God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செற்றியின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. Under whose wings you have come to take refuge. அவருடைய செற்றிகளின் கீழே நீ அடைக்கலமாக வந்தபடியினாலே Nothing is going to destroy these wings, I tell you. இந்த செற்றிகளுக்கு கீழே உங்களை அழிக்கக்கூடிய எந்த காரியமும் உங்களை தொட முடியாது. No one can destroy these wings, I promise you. இந்த செட்டைகளை எந்த நபரும் அழிக்க முடியாது. God says, I am with you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். The day I started my life with you. உன்னோடு கூட என்னுடைய வாழ்வை துவங்கின அந்த நாளிலிருந்து. But I am not going to never going to leave you. நான் இதுவரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never forsake you. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை. I am your heavenly Father. நான் உன்னுடைய பரலோக தகப்பனாய் இருக்கிறேன். This Ebenezer, இந்த எபினேசராய் இருக்கிற தேவன், he has always been a helper in need. அவர் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளின் மத்தியிலே உனக்கு உதவுகிற தேவனாக இருக்கிறார். What are your present need in your life? இப்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவை என்ன? Look up to Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Look up to Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். He will open ways that no one can close. எந்த மனுஷனாலும் மூட முடியாத கதவுகளை தேவன் உங்களுக்காக திறப்பார். The beginning can be a very simple ஒருவேளை beginning. ஆரம்பம் உங்களுடைய வாழ்க்கையில மிக எளிதாக இருக்கலாம். It may be a very simple beginning. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் எளிதான ஒரு ஆரம்பமாக God இருக்கலாம். says, I have great plans and purposes for you. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக மிகப்பெரிய திட்டங்களையும் நோக்கங்களையும் நான் I வைத்திருக்கிறேன். have a great plan and purpose for you. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக மிகச்சிறந்த திட்டங்களையும் நோக்கங்களையும் நான் I வைத்திருக்கிறேன். called you by your name. நான் உன்னை பெயர் சொல்லி I அழைத்தேன். separated you in the womb of your mother. உன்னுடைய தாயின் வயிற்றிலே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். Even before
the establishment of this world, இந்த உலகமானது நிர்ணயிக்கப்படுவதற்கு முன்பதாகவே I had my eyes fixed upon you. அப்பொழுதே என்னுடைய கண்களை உன் மீது நான் பதிய வைத்தேன். I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இசையமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம்